தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். மத்தேயு எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 16 இறைவசனங்கள் 13 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யாரென்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும், கொலை செய்யப்படவும், 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்கத் தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண் முன்னே நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாயிருக்கிறாய். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 18ஆம் வாரம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி 2024ஆம் வருடம் வியாழன்கிழமை. இன்று நற்செய்தியில் பாருங்கள், நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் செம்மையான சில சம்பவங்களை செஞ்சு விடுறாரு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்னது, சீடர்லாம் கூப்பிட்டு மானிட மகன், அதாவது என்னை பற்றி எல்லா மக்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு மக்கள் ஏன்னா சீடர்களை அனுப்பிவிட்டார் இல்லைங்களா, போய் நற்செய்திலாம் அறிவிங்க அப்படின்ற மாதிரி. ஸோ சீடர்கள் சொல்கிறாங்க, உங்களை சில பேர் திருமுழுக்கு யோவான்றாங்க. ஏன்னா திருமுழுக்கு யோவான் அப்போ தான் இறந்துருப்பார், கரெக்டுங்களா? தலை வெட்டப்பட்டு இறந்துருப்பார், கொலை செய்யப்பட்டிருப்பார். ஸோ திருமுழுக்கு யோவான் மறுபடியும் உயிரோடு வந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. சில பேர் எலியா அப்படின்ட்டாங்க. ஏன்னா எலியா அந்த காலத்தில் மிகப்பெரிய இறைவாக்கினர். அதே மாதிரி எரேமியா, ஓகேங்களா? இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு இறைவாக்கினரில் ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்பா, அவங்கெல்லாம் அப்படி சொல்கிறாங்க, நீங்கள் என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஏசு கேட்குறாரு. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேதுரு முந்தி அடிச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாரு, நீங்கள் தான் மெசியா, நீங்கள் தான் வாழும் கடவுளின் மகன் அப்படின்ட்டாரு. ஓகேங்களா? ஆனால் பேதுருக்கு இந்த இடத்துல தான், இந்த நற்செய்தியில் 2 சம்பவம் நடக்குது பேதுருக்கே. ஒன்று என்னது, நல்ல சம்பவம் ஒன்று நடக்குது, கெட்ட சம்பவம் ஒன்று நடக்குது. கரெக்டுங்களா? நல்ல சம்பவம் என்னது, இந்த மாதிரி ஏசப்பா கேட்ட கேள்விக்கு அவர் டக்குன்னு நீங்கள் தான் மெசியா, நீங்கள் தான் கடவுளுடைய மகன், வாழும் கடவுள் மகன் சொன்னோன்னே இயேசுவுக்கு ஒரே தாங்க முடியல இன்பம். உடனே அவர் என்ன சொல்லிட்டாரு, சீமோனே, நீ பேர் பெற்றவன், உனக்கு மக்கள் யாரும் சொல்ல, உனக்கு கடவுள் தான் வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எவ்வளோ பெரிய பதவி கொடுக்குறாரு பாருங்கள். ஃபஸ்ட்டு போப்பாண்டவரே அவர் தான். நீ ஒரு திருச்சபையை உன் மேலே கட்டுவேன், நீ ஒரு பாறை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அதே மாதிரி மேக்ஸிமம் நம்ம எல்லா இடத்துலையுமே பேதுருவோட ஃபோட்டோ பார்த்தோம்னா அவர் கையில் 2 சாவி வச்சுருக்க மாதிரி பார்ப்போம், கரெக்டுங்களா? அதாவது ஒரு சாவியாவது இருக்கும். ஏன்னா விண்ணகத்தின் திறவுகோல் அவர்கிட்ட இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. சாவி அப்படின்னா அது ஒரு திறவுகோல், ஓகேங்களா? அதை அடையாளத்துக்காக அதை காட்டுறது, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி காட்டுவாங்க. அதுவும் எப்படி, இதை இதில் இந்த நற்செய்தியில் கடவுள் ஏசப்பா நிறைய விஷயத்தை எடுத்துரைக்கிறார். நம்ம மேலோட்டமாக பார்த்தா சரி, நீங்கள் அனுமதிக்கிறது அனுமதிக்கப்படும், அனுமதிக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இல்லையா? அதை இன்னும் விட்டுட்டு கவனிச்சிங்கன்னா
திருச்சபையை வழி நடத்துகிற நம்ம இப்போ இருக்காங்க இல்லைங்களா குருக்கள், அவங்களுக்கும் இதே கட்டளை இருக்குது. அவங்க நம்ம பாவம் செஞ்சும்போது நம்ம பாவத்தை மன்னித்து இனிமேல் பாவம் செய்யாதே அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புவாங்க தெரியுமா. அதை அவங்க நம்மளை அனுமதிக்கிறாங்க, நீ விண்ணகத்துக்கு போகிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. நீங்கள் மறுபடியும் பாவம் செஞ்சுட்டே இருந்தோம்னா என்ன ஆயிரும், தடை செய்யப்படும். ஸோ எக்காரணத்தை கொண்டும் ஃபாதர்ஸையோ சிஸ்டர்ஸையோ என்ன பண்ணிடக்கூடாது, தகாத வார்த்தை திட்டுறது, அவங்க மனசு நோகிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா, அவங்க தடை செஞ்சாங்கன்னா நம்மளால் விண்ணகத்துக்குள்ளேயே நுழைய முடியாது. ஓகேங்களா. ஸோ இது ஒரு மறைமுகமான கருத்து உள்ளார அடங்கியிருக்கு. இது வரைக்கும் தப்பு பண்ணிங்கன்னா ஒழுங்காக போய் மன்னிப்பு கேட்டுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் மிகப்பெரிய கட்டளை. ஏன்னா ஏசப்பாவே சொல்லிட்டார், தடை செஞ்சுருவாங்க அப்புறம் பார்த்துக்குங்க. சரிங்களா. ஸோ அடுத்தது 2வது என்ன நடக்குது பாருங்கள். நம்ம பேதுருவுக்கு கடவுள் ஏசப்பா சொல்கிறது இந்த மாதிரி, நான் என்னை எல்லோரும் கொலை செய்ய ட்ரை பண்ணுவாங்க, துன்பப்படுத்தி கொலை செய்வாங்க, அப்படி பண்ணாலும் நான் 3ஆவது நாள் உயிர் தெழுந்துருவேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்றலாம் சொல்கிறாங்க. உடனே பேதுரு என்ன சொல்கிறார், தனியாக கூட்டி போய், ஏப்பா நமக்கெல்லாம் எதுக்குப்பா இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை செம்மையாக கடுப்பேற்றி விட்டாடே. கடவுளோட திருவுளத்தை நிறைவேற்ற நான் வந்தேன், நீ என்கிட்ட திருவுளத்தை நிறைவேற்ற முடியாத மாதிரி பண்ணுறியா, அப்பாலே இப்போ சாத்தானே அப்படின்ட்டார். என் கண்ணு முன்னாடி நிற்காத சாத்தானேன்ட்டார். ஓகேங்களா. திருச்சபையோடைய தலைவரையே ஏசப்பா சாத்தானேன்ற அளவுக்கு திட்டுற மாதிரி அவர் பண்ணிட்டார். ஸோ ஏசப்பா எப்பயுமே ஒரு நேர்மையான வழியில், நீ நல்லது செஞ்சினா நல்லது, கெட்டது செஞ்சினா கெட்டது, அதுக்கேற்ற மாதிரி தான் போயிட்டே இருப்பார். ஓகேங்களா. அதனால் நீங்களும் நானும் என்ன பண்ணணும், ஒரே மனிதன் தான். நீ நல்லது பண்ணுற, கோயிலுக்கு போகிற, சரி, அந்த டைமில் ஏசப்பா ஒன்று அப்ரிஷியேட் பண்ணுவார், நிறையா விஷயங்கள் செய்வார். அதே நீ கெட்டது பண்ணினா, சரி நம்ம இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கோம், ஒரு கெட்டது பண்ணால் என்னென்னு நினச்சின்னா அந்த கெட்டதுக்கு ஏற்ற தண்டனையும் கொடுப்பாரு. ஓகேங்களா. நம்ம திட்டிடுவார். அப்போயாவது நேருக்கு நேராக இருந்தேன்னா திட்டார், இப்போ நேருக்கு நேராக இல்லாதனால நம்மளை என்னவாலும் பண்ணுவார். ஓகேங்களா. ஸோ ஒழுங்காக என்ன பண்ணணும், நல்லவனாக வாழ்ந்து நல்ல விஷயத்தை செஞ்சு வாழ்ந்தோம் அப்படின்னா அழகாக போயிடலாம். இல்லைன்னா ஏசப்பா வாயாலே நம்ம திட்டு வாங்க வேண்டிய நிலமை வந்துடும். பார்த்துக்குங்க. உலகத்தில் யார் திட்டினாலும் தாங்கிக்கலாம், ஆனால் நம்ம நம்பி இருக்கிற, நம்ம கஷ்டத்தெல்லாம் எடுத்து சொல்கிற ஏசப்பாவுக்கிட்டேயே நம்ம திட்டு வாங்கினோம்னா என்ன ஆகும். ஓகேங்களா. நம்மளால் தாங்கிக்க முடியுமா, முடியாது. பூமியில் இருக்கிற மனிதர்கள் திட்டினாலே வாங்க முடியல, கடவுள் திட்டினா முடியாது. ஓகேங்களா. ஸோ நல்ல வழியில் நடப்போம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.